ஒரு நாள் அந்த காட்டுல மிக பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப அங்க இருந்த முதலைங்க எல்லாம் ஆத்து வெள்ளத்துல நிலையா இருக்க முடியாம அங்குட்டும் இங்குட்டும் இழுத்துட்டு கிடந்துச்சுங்க. அப்ப அத பார்த்த சிலந்தி கூட்டம், அடடா முதலையாரே, அங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக ஒரு பெரிய கயிறு பின்னி அங்க தொங்க விட்டு இருக்கோம், அத புடிச்சு கரைக்கு வந்துடுங்க, நாம் எல்லாரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லுச்சு. அத நம்புன முதலை மெதுவா கஷ்டப்பட்டு கயிறு இருக்கிற இடத்துக்கு நீந்தி தன்னோட வாயால அந்த கயிறை பிடிச்சு மெதுவா கரை ஏற பார்த்துச்சு. அப்பத்தான் அந்த கயிறு அருந்து திரும்பவும் ஆத்துக்குள்ள தடால்னு விழுந்துச்சு முதலை. அப்பத்தான் அந்த முதலைக்கு புரிஞ்சது, இது கயிறு இல்ல, இந்த சிலந்திங்க கயிறு மாதிரி வலை பின்னி நம்மள ஏமாத்திருக்குங்கன்னு புரிஞ்சுகிடுச்சு. அத பார்த்து எல்லா சிலந்திகளும் சிரிக்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை விட்டு வேகமா வேற இடத்தை பார்த்து போச்சு. மெதுவா கரையேறினப்பத்தான் ஒரு குரங்கு அந்த முதலைய பார்த்துகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. என்ன குரங்காரே, நான் கஷ்டப்பட்டு நீந்தி கரையேறுறேன், என்ன இப்படி வேடிகை பார்த்துகிட்டு நிக்கிறீங்களேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுச்சு, நீதான் இந்த இடத்திலேயே மிக பெரிய மிருகம், உன்னை எல்லா சிலந்திகளும் கிண்டல் செய்யுறதும் ஏமாத்துறதும் பார்த்துகிட்டுதான் இருக்கேன்னு சொல்லுச்சு. அத கேட்ட முதலை, ஆமாம் குரங்காரே, அந்த சிலந்திங்க ரொம்ப புத்திசாலியா இருக்குதுங்க, அதுங்க எப்ப பார்த்தாலும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்குதுங்க, நீங்க தான் இந்த காட்டிலேயே மிக மிக புத்திசாலியாச்சே, நீங்க எனக்கு அந்த சிலந்திகளை தோக்கடிக்க உதவி செய்ய கூடாதான்னு கேட்டுச்சு. அத கேட்டு, தன் பலம் அறியாதவன்னு உன்னை பத்திதான் திருவள்ளுவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல், தன்னோட வலிமையும் மாற்றானோட வலிமையும் புரிஞ்சுகிட்டு உன்னோட செயலை செஞ்சினாதான் உனக்கு உபயோகமா இருக்குன்னு அதுக்கு பொருள் உனக்கு விளங்குச்சான்னு. இல்ல, இந்த சிலந்திங்க கொஞ்சோண்டு மூளையை வச்சுக்கிட்டு உன்னை இந்த பாடுபடுத்துதுங்களே, அதுகளுக்கு உன்ன மாதிரி உடல் பலமும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதலை சொல்லுச்சு, அடடா, அப்ப எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுடுங்களேன்னு வருத்தத்தோட சொல்லுச்சு. அதுக்கு குரங்கு சொல்லுச்சு, உனக்கு இருக்கிறது உடல் வலிமை, அதுங்களுக்கு இருக்கிறது புத்தி, நீ எப்ப பார்த்தாலும் அதுங்களோட புத்திசாலித்தனத்தை முறியடிக்கணும்னே முயற்சி செய்யற, அதுதான் தப்பு, உன்னோட முழு பலமும் உடல்ல இருக்கு, அது ஒரு தடவை பயன்படுத்துன்னு சொல்லுச்சு. அது கேட்ட புறம்தான் முதலைக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. மறுநாள் ஆத்தோரதுல நீந்திக்கிட்டு இருந்த முதலை